நம்ம இந்த வீடியோல கன்னி ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வணக்கம். நமது மனிதநாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல கன்னி ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, நம்ம பயன்படுத்துற நம்பர்ல ஏகப்பட்ட நம்பர் இருக்கு. 1ல இருந்து 10,000 வரைக்குமே நம்பர் நம்ம சாதாரணமா பயன்படுத்திட்டு இருப்போம். மொபைல் நம்பர்ல இருக்கும், டூ வீலர் நம்பர்ல இருக்கும், கார் நம்பர்ல இருக்கும், ஏடிஎம் பின் நம்பர்ல இருக்கும், பாஸ்வேர்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான எண்களை கூட நம்ம பயன்படுத்துற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. சரிங்களா? இங்க சொல்லக்கூடிய எண்கள்ல உங்களுக்கு ஸ்பெஷலா நன்மைகள் கொடுக்கக்கூடிய எண்களை தான் இங்க நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரிங்களா? இப்ப இங்க சொல்லக்கூடிய எண்கள் பாத்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ணுவோம். ஆனா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலா நன்மை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? சரி, இந்த கன்னி ராசியோட தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கன்னிராசி அப்படிங்கிறது புதனோட ராசி. இந்த ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் கொண்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்துல 1, 2, 3, 4 பாதம் முழுசுமே இருக்கு. அதுக்கப்புறம் செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை, அதுல 1, 2 பாதங்கள் இந்த ராசிக்குள்ள இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் நீங்க கன்னி ராசிக்காரங்க தான். சரிங்களா? இந்த கன்னி ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளந்தியா இருப்பீங்க. யாரையும் கஷ்டப்படுத்தணும், இவங்க நம்ப வச்சு ஏமாத்தணும், கழுத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடிய மனிதர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நம்பர், முதல்ல நல்லது பண்ணக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 54. இந்த 54 நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களை இருக்கிற இடத்துல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக வாங்கி கொடுக்கும். இன்னொன்று, நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த வேலையில் உங்களுக்கு சரியான ஒரு மதிப்பு இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த 54 நம்பர் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான மதிப்பு, மரியாதைங்கிறது கிடைக்கும். இன்னொன்று, வீட்டுக்குள்ள குடும்பத்தில் ஒரு 4-5 அண்ணன் தம்பி இருக்கீங்க, உங்களுக்கான மதிப்பு கரெக்டாக இல்லை. என் தம்பி சம்பாதிக்கிறாங்க, என்னால் சம்பாதிக்கவே முடியலைங்க. எங்க அப்பா பாத்தீங்கன்னா என் தம்பிகளை தான் ரொம்ப பெருமையா பேசுறாங்க, என்னால முடியல. எங்க அண்ணன் சம்பாதிக்கிறாங்க, என்னால முடியல, நான் தம்பிக்காரங்க. இப்படி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கன்னிராசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 54 நம்பரை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கான நல்ல மதிப்பு, மரியாதைகளை அது வாங்கி தரும். சரிங்களா? அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 56. இந்த 56 அப்படிங்கிற நம்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகடன்னு உங்களோட வேலையை இங்க பாருங்க, இந்த 56 அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வேலையுமே அவசரப்பட்டு நீங்க செய்யவே மாட்டீங்க. நிறுத்தி நிதானமா கால்குலேஷன் பண்ணி ஒரு ஐடியா பண்ணிப்பீங்க. முதல்ல இந்த வேலையை எப்படி செய்யணும், இப்படிதான் ஆரம்பிக்கணும், இப்படிதான் முடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பயன்படுத்தக்கூடிய மனிதராக தான் நீங்க இருப்பீங்க. சரிங்களா? இதுல இந்த 56ல இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே அது அட்வான்ஸாகவும் செய்ய வைக்கும். எப்படிங்க? நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு அது அட்வான்ஸாகவும் கொஞ்சம் முடிச்சு வச்சிருவீங்க. நாளைக்கு கொஞ்சம் இந்த மேலோட்டமா மட்டும் வேலை செஞ்சோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மனுஷங்க இந்த 56ங்கிறது பயன்படுத்துறவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 64. இந்த 64 அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நம்பர்னு சொல்லலாம். அதாவதுங்க, உங்களை சுத்தி எத்தனை பெரிய மனிதர்கள் இருந்தாலும் சரி, சாதாரணமான ஆளுகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கான மதிப்பு, மரியாதைங்கிறது கரெக்டா கிடைக்க வைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு டீம் லீடரா இருக்கீங்க, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டீம் லீடரா இருக்கீங்க. ஆனா டீம் லீடரு உங்களுக்குங்கிற மாதிரியே அடுத்தடுத்த டீம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுல மத்தவங்களுக்கு எல்லாம் மதிப்பு கிடைச்சிட்டே இருக்கும். நீங்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கரெக்டா ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்குண்டான மதிப்பு, மரியாதை கிடைக்காத மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த 64 நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கண்டிப்பா கிடைக்க வைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களையும் உயர்த்தும். சரிங்களா? எவ்வளவு ஒரு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 64 வாங்கி தரும். சரிங்களா? அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 74. இந்த 74 நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில உங்களுக்கான மதிப்பு, மரியாதையா அப்படிங்கறது ஈஸியா கிடைக்க வைக்கும். நீங்க எங்க போனாலுமே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலா ஒரு இடம் வேக்கன்ட் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமருங்க, அவர் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காக இன்டர்வியூ போறாரு. போற இடத்துல அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு வேக்கன்ட் அவருக்கு கிடைச்சிச்சு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒருத்தருக்குன்னு சொல்லி அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவரால் வர முடியாம போயிடுச்சு.
அதனாலப்பா இங்க பாருப்பா இது வந்து இன்னொருத்துக்காக சொல்லி வச்சிருந்தா உனக்கு அதிர்ஷ்டத்துல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த 74 பயன்படுத்துறவருக்கு இருந்துச்சு. அவர் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கும் 74 இருக்கும், அதே மாதிரி அவரோட கடைசிலையும் 74 இருக்கும். அந்த மாதிரி நம்பர் அவரோட நம்பர். சரிங்களா? சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல இங்க சொல்லக்கூடிய எண்கள் எல்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க உண்மையிலே லக்கி பர்சன். சரிங்களா? சரி, அடுத்த நம்பர் 90. இந்த 90 அப்படிங்கிற நம்பரை நீங்க தொடர்ந்து பயன்படுத்த என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னை போல வரும். இன்னொன்னு, இந்த 90ங்கிறது இந்த கன்னிராசிக்கார பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கன்னி ராசியில ஆண்கள் இருக்கிறதும் கூட பரவாயில்ல, பெண்கள் உங்க வீட்டுல வந்து கன்னிராசியில உங்க குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை மிக்க ஒரு பெண்ணா அவங்கள நீங்க வளர்க்கணும். இங்க பாருங்க, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாறக்கூடிய ராசியில கன்னிராசி தான் முதல் தரமான ராசி. காதல் திருமணம் அதிகமா பண்ணக்கூடிய ராசியும் கன்னிராசி தான். இன்னொன்னு, பசங்களால தொந்தரவு அனுபவிக்கக்கூடிய ராசியும் கன்னிராசி தான். கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, கன்னி ராசியா இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்ப இந்த 90 அப்படிங்கிற நம்பர் வந்து பெண்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எங்க போனாலும் ஏதாவது ஒரு ஆம்பளை வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னா அதை ஈஸியா ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வரக்கூடிய திறமையும் அவங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பெண்கள் வந்து இந்த 90 அப்படிங்கிறத தவிர்த்திடலாம். கல்யாணம் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த 90 அப்படின்னு வர்ற மாதிரி தேர்வு பண்ணி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த நம்பர் 92. இந்த 92 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் காசு அப்படிங்கிறத ஈஸியா சம்பாதிக்க வைக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு ரொம்ப உடம்பு வந்து வளைஞ்சு நெளிஞ்சு கஷ்டப்படுத்தி இம்சப்படுத்தி வேலை செய்யணும்னாலாம் கிடையவே கிடையாது. மேலோட்டமா வேலை செய்ய வைக்கும், மைண்ட் நல்லா தெளிவா இருக்கும். இந்த வேலைக்கு இப்படி செஞ்சா போதும், இந்த மாதிரி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் மைண்ட் அப்படிங்கிறது நல்லா தெளிவா வேலை செய்யும். மைனூட்டா வேலை செய்யக்கூடிய ஆளுங்க எல்லாமே இந்த 92 அப்படிங்கிற நம்பர் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த 92 பயன்படுத்தும் போது ஒரு மனசு அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இல்லாம தெளிவா இருக்கும். சரிங்களா? அடுத்த நம்பர் 20. இந்த 20ஆம் நம்பர் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லைஃப்ல வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம், ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம், அதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எனக்கு ஒரு நன்மை நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே இந்த 20 சம்பந்தப்பட்டதாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 20ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களும் நீங்கும், அதே நேரத்துல திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க வைக்கும். லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா இப்படி ஒண்ணு நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே இந்த 20ங்கிறது சம்பந்தப்பட்டு இருக்கும். 20ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, 20ஆம் நம்பர் டோர் நம்பர் வீட்டுல இருப்பாங்க, இல்ல 20ஆம் நம்பர் பிளாட்ல இருப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயாவது பாத்தீங்கன்னா அந்த 20ங்கிறது ஒரு டூ வீலர்லயோ கார்லயோ எதுக்காவது ஒண்ணு வந்தே வரும். சரிங்களா? இல்ல அவங்க வீட்டுல யாராவது 20ல கூட பிறந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குதான் செய்யும். சரி, அதுக்கப்புறம் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 10. பாருங்க, இந்த 10ஆம் நம்பர் அப்படிங்கிறது பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு நம்பர். இந்த பாருங்க, வாட்ச்லயே பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கும். வாட்சோட விளம்பரம் ஏதாவது வருது அப்படின்னு பார்த்தாலே அதுல பாத்தீங்கன்னா 10 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 10 அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு அற்புதமான நம்பரு. எந்த ஒரு செயலையுமே யோசிச்சு செய்ய வைக்கும். அந்த செஞ்ச வேலைக்கான மதிப்பு மரியாதையும் அதை கரெக்டா வாங்கியும் கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான எண் தான் 10. இன்னொன்னு, பலவிதமான வெற்றிகளும் பதவிகளும் தேடி வர வைக்கக்கூடிய நம்பர் வந்து அந்த 10ல இருக்கு. அந்த 10ஆம் நம்பர் நீங்க பயன்படுத்தும் போது இதுக்குண்டான நல்லது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 2. இந்த 2 அப்படிங்கிறது லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலதான் வர முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாம இருக்கேன், நான் வந்து ரொம்ப சிரமத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இந்த 2 அப்படிங்கிற நம்பரை நீங்க தொடர்ந்து பயன்படுத்த லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஸ்டெப் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எப்பவுமே ஒரு ஸ்டெப் ஏறினாதான் அடுத்த ஸ்டெப் ஏற முடியும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறதுக்கு உதவி பண்ணக்கூடிய நம்பர் தான் இந்த 2. சரிங்களா? இங்க சொன்ன நம்பர் எல்லாமே கன்னி ராசிக்கு நன்மைகள் செய்யக்கூடிய எண்கள். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு இந்த நம்பரை நம்பிக்கையா நீங்க பயன்படுத்துறீங்களோ, இங்க பாருங்க, இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு நோட்ல எழுதலாங்க. இங்க சொன்ன நம்பர் உதாரணத்துக்கு இந்த 20ங்கிற நம்பரை 20 தடவை 20 நாளைக்கு எழுதலாம். 10ங்கிற நம்பரை 10 தடவை 10 நாளைக்கு எழுதலாம். இங்க என்ன நம்பர்லாம் சொல்லியிருக்கோம் அதுல எந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த நம்பரை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதுக்கு உண்டான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? சரி, இங்க பாருங்க, மொபைல் நம்பர்ல பயன்படுத்தலாம்,
ஏடிஎம் பின் நம்பர்ல பயன்படுத்தலாம், டூ வீலர் நம்பர்லையும் பயன்படுத்தலாம், கார் நம்பர்லையும் பயன்படுத்தலாம், சும்மா நார்மலா கூட நீங்க எழுதி கூட பயன்படுத்தலாம். சரிங்களா? போன்ல பாஸ்வேர்டா கூட பயன்படுத்தலாம். இப்படி நீங்க பயன்படுத்த கண்டிப்பா உங்களுக்கான நன்மைகள் நடக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். சரி, இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச கன்னிராசி நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க. அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.